சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த திருச்செந்தூர் முருகனின் அதிர்ஷ்ட வேலை தொட்டுவிட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே அதிர்ஷ்டமான நல்ல காரியங்களாக நடக்கப் போகுது. ஆம் என் செல்வமே, யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத பேரின்பத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் இப்போது நீ பெறப்போகிறாய் என்பதற்கான அடையாளம்தான் இந்த அதிர்ஷ்ட வேலை நீ தொட்டு விட்டதுக்கான அடையாளம். இனிமே நீ எப்போதும் தைரியமாக இருக்கலாம். இந்த சரவணனின் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டதல்லவா? இந்த அதிர்ஷ்டவேல் உனக்கான ஆசீர்வாதங்களையும் அனுகிரகத்தையும் பரிபூரணமாக உன் கைகளில் ஒப்படைத்து விட்டது என்பதை புரிந்து கொள். இத்தனை நாளா உனக்கு நல்லது நடக்காமல் இருந்த விஷயங்களும் தாமதமாக வெற்றிகளும் இப்போது என் ஆசீர்வாதத்தோடு முழுமையாக உன்னை வந்து சேரப்போது. நீ ஒவ்வொரு முறை கீழே விழுகும் போதும் என் கரங்கள் உன்னை எழுப்ப தயாராகவே இருக்கிறது. அதனால இப்போது வரும் சோதனைகளை நினைச்சு நீ சோர்ந்து போகாத. உன் வாழ்க்கை பாதையில உனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி கண்டிப்பாக நான் உன்னை வெற்றி பெறச் செய்வேன். உனக்கு ஆதரவாக இந்த வேலாயுதன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இருந்தாலே கண்டிப்பா உன்னால எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெற்றுவிட முடியும். என்னுடைய அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நீ ஜெயித்தே தீருவாய். என்னுடைய ஆசீர்வாதங்களால இனி உனக்கான நல்லது நடக்க போகுது. உன்னுடைய கண்ணீர் அனைத்தையும் என் வேல் அழித்துவிடும் என் செல்வமே. உன் கண்ணீருக்கு காரணமான அத்தனை விஷயங்களையும் என் வேலும் மயிலும் அழித்து உனக்கான நல்லதை செய்ய போகுது. நீ உன்னுடைய நம்பிக்கையை கைவிடாத வரைக்கும் நானும் உன்னை விட்டுட மாட்டேன். இப்போது நான் உனக்கான சோதனைகளை வச்சிருக்கேன், உனக்கான தேர்வை வச்சிருக்கேன்னா அது நீ தோத்து போகணுன்றதுக்காக அல்ல. இந்த தேர்வை சந்தித்து சோதனையை தாண்டி நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான். உனக்கு எல்லாமுமாய் உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். துன்பத்தை மட்டுமே பார்த்தனே இனி இன்பத்தை மிக பெரிய அளவில் பார்க்க போகிறாய் என் செல்வமே. என் பாதத்தை சரணடைந்த உன்னை இனி ஒருபோதும் தோற்று போக விட்டுட மாட்டேன். இந்த ஆறுமுகம் உனக்கு இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். பயந்து போய் இருக்கிற மனக்கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கிற உன்னை ஆசீர்வதிச்சு ஆடம்பரமான அழகான அமைதியான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். ஒரு மனிதன் கீழே விழுவது தவறில்லை, விழுந்த பிறகும் எந்திரிக்காம அப்படியே சோர்ந்து பயந்து போய் நிற்பது தான் தவறு. என்ன நடந்தாலும் நீ எப்போதும் சோர்ந்து போக வேண்டாம். மறுபடியும் துணிச்சலோட மேலே எழுந்து வாழ்ந்து காட்டணும் என் செல்வமே. இப்போ நீ மனசு வச்சா கூட உனக்கான காரியங்களை மிக சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். இன்னும் எதுவும் காலதாமதம் ஆகவில்லை. உன் வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கையோட இருக்கிறியோ அந்த அளவுக்கு மாபெரும் வெற்றிகளில் உன் கைகளில் ஒப்படைப்பேன். துணிந்த மனமே வாழ்க்கையின் முதல் வெற்றி. நீ எப்போதும் துணிவோடு தைரியமாக தெம்பாக இரு. உனக்கான இலக்கை யாரும் நம்பலைனாலும் பரவாயில்ல, உனக்கான இலக்கை உன்னால் அடைய முடியும்னு நீ நம்பினாலே அந்த நம்பிக்கைக்கு மாபெரும் பரிசு உனக்கு கிடைக்கும். வெற்றியை நோக்கி போகும் பாதை அவ்வளவு சுலபமாக இருக்காதுதான். நீ வெற்றியை எட்டி பிடிக்கணும்னு போகும்போது இடையில நிறைய தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறணுன்ற குறிக்கோளில் உறுதியாக இரு. உன்னால் என்ன செய்ய முடியுன்றது இந்த உலகத்துக்கு தெரியாது. ஆனால் நீ என்னென்ன செய்வ, உனக்குள்ள எவ்வளவு வளமும் வலிமையும் இருக்குன்றது இந்த முருகனுக்கு நன்றாக தெரியும். உன் வாழ்க்கையை நான் மாற்றி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பேன். ஒவ்வொரு நாளும் நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை கொடுக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ அனுபவிக்கிற வேதனைகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான வாழ்க்கையில் நான் வெற்றியை தருவேன். இப்போது உனக்கு சிரமமாக இருக்கும் எல்லா சிக்கல்களையும் தாண்டி உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நானே உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இப்போது நீ சந்திக்கும் துன்பம் எல்லாவற்றையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் என் செல்வமே. இப்போது நீ நில குழஞ்சு போயிருக்கிற விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு நிச்சயமாக நான் உனக்கு உயர்வை கொடுப்பேன். வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம், ஆனால் அதுக்காக நீ சோர்ந்து போகாதே. வாழ்க்கையை நினச்சி சோர்ந்து பயந்து போகிற மனிதர்கள் எல்லாரும் தோற்று போயிடுவாங்க. நீ தைரியமாக துணிஞ்சு நின்னீன்னா உன் வாழ்க்கையில் உனக்கான காரியங்களை நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தடையும்
உனக்கு ஒரு புது வழிகாட்டியாக மாறப்போகுது. உன் கனவுகளை நனவாக்கி பயமே இல்லாம துணிச்சலான தைரியமான வாழ்க்கையை நான் வரவழைப்பேன். நீ நிற்கிற இடம் எனக்கு முக்கியம் இல்லை, நீ எங்கே செல்ல போகிறாய் என்பதுதான் முக்கியம். நீ போக வேண்டிய இடத்தை மிக உயர்வான இடமாக வைத்துக்கொள். அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய். தோல்வி உன்னை எங்கும் நிறுத்திவிடாத அளவுக்கு தொடர்ந்து நீ முயற்சி செய்யும்போது தோல்வியை தாண்டி வெற்றி பெற முடியும்னு நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது அந்த நம்பிக்கையை உன் வாழ்க்கையின் நாயகமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்து உனக்கான வெற்றிகளை கொடுத்துவிடும். நம்பிக்கை இல்லாத வாழ்வு உயிரில்லாத உடலை போன்றதுதான். நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை உன் அப்பன் முருகன் நடத்தி முடிப்பேன். நீ செய்யும் முயற்சிகள் எதிலும் நீ தோற்று போயிட மாட்டாயேன் செல்வமே. தோல்வி நிரந்தரமும் கிடையாது. எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் உன்னை எழுப்பி உனக்கான வெற்றிகளை நான் தருவேன். வாழ்க்கை உன்னை அடிக்கலாம், கீழே தள்ளலாம். ஆனால் அதை தாண்டி எழுந்து நிற்கும் போது, நீ போராட தயாராகும் போது கண்டிப்பாக வெற்றி பெற்றுடுவாய். ஆனால் வாழ்க்கையை நினச்சி பயந்து போராட மறுத்தினா நீ தோற்று போய்விடுவாய் என் செல்வமே. உன் வாழ்க்கைக்கு ஒளியாகவும் உனக்கு வழிகாட்டியாகவும் இந்த முருகன் நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன்னுடைய சிக்கல்களை தாண்டி நீ வெற்றி பெற்றே தீருவாய். இப்போது நீ சந்திக்கும் சிரமங்கள் அனைத்தும் உனக்கு ஒரு அடையாளமாக மாறப்போகுது. நீ செஞ்ச எல்லா முயற்சிகளுக்கும் முடிவாக இப்போது உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் தரப்போகிறேன். நீ எல்லாத்தையும் இழந்து நிற்பதைப் போல தெரிந்தாலும் நம்பிக்கை இழக்காதே. உன் நம்பிக்கைக்கும் நீ என் மேலே வச்சிருக்க நல்ல எண்ணத்துக்கும் சேர்த்து உன்னுடைய பக்திக்கும் பரிசாக உனக்கான வெற்றிகளை நான் கொடுக்க போகிறேன். பயத்தின் வாசலை கடந்து வந்தாதான் வெற்றியின் அறையை தொட முடியும். உனக்கான வெற்றி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன் அல்லவா? பயப்படாமல் தைரியமாக எழுந்து நடந்து வா. இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு புது புது வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன். என்னுடைய அதிர்ஷ்ட வேலை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீ வெற்றி பெறுவாய். வாழ்க்கையில் சின்ன சின்ன முயற்சிகளை கண்டு சோர்ந்து போகாமல் துணிஞ்சு தைரியமாக நடந்து போகும்போது உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் வந்து சேரும். சாதிக்க முடியலேனாலும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிற அந்த மனசுதான் உன்னை வெற்றியாளனாக மாற்றும். வெற்றி என்பது ஒரு தருணம் மட்டுமல்ல, அது ஒரு மனநிலை. வெற்றியை உறுதியான மனநிலையாக நீ வைத்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அது வெற்றிகரமானதாக மாற்றி கொடுக்கும். நீ எந்த அளவுக்கு பொறுமையா, பக்தியா, நிதானமா இந்த அளவுக்கு உனக்கான முயற்சிகளை செய்கிறாயோ அந்த அளவுக்கு நிச்சயம் முன்னேற முடியும். நீ மெதுவாக போய்கிட்டு இருந்தாலும் நான் உனக்கு முன்னாடி போய் உனக்கான வெற்றியை தருவேன். உன் துன்பம் அனைத்தையும் நீக்கி உனக்கான இன்பம் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் என் செல்வமே. வாழ்க்கை அதன் பாதையில் உன்னை அழைச்சிக்கிட்டு போகாது. நீதான் வாழ்க்கையை வெற்றின் பாதையில் தள்ளிக்கிட்டு போக வேண்டும். நீ சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில் எல்லாம் உன்னுடைய சக்தியையும் துணிச்சலையும் வெளிப்படுத்து. சோர்வுகளால் நீ சோர்ந்து போகாம வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு தயாராக இரு. நீ யாராக இருந்தாலும் சரி, இனிமே நீ யாராக மாறப்போகிறாய் என்பதை உறுதியாக வைத்துக்கள். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இனிமே உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்றதுல உறுதியாக இரு. உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி முடிப்பேன். என்னுடைய அருளும் உன்னுடைய நம்பிக்கையும் சேர்ந்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என் செல்வமே.